நம்ம சிந்திக்க தோணும். அப்போ உலக பாரத்தை என்றைக்கு நம்ம இறக்கி வைக்கிறோமோ அன்றைக்கு தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அன்னைக்கு தான் தேவனோடு நம்ம இருதயம் சேரும், தேவனோடு நம்ம நெருங்கி வர முடியும். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அப்ப நாம பாரங்களை இறக்குகிறவர்களாய் மாற முதலாவது தேவ சத்தத்தை கேட்கணும்னா உலகத்தை முதல்ல வெறுக்கணுங்க. உலக காரியத்தை வெறுத்து தேவ சத்தத்திற்கு நம்ம இடம் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா இருந்துச்சுன்னா ஜபத்திற்கு பதிலே கிடைக்காது. அப்ப நம்ம 1 hour 2 hour முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஆராதித்து பாடல் பாடினது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு பதில் கண்டிப்பா உண்டுன்னு. ஆனா கொஞ்ச நேரம் ஆராய்ஞ்சு பாருங்களேன், என் இருதயம் அந்த 1 hour 2 hour எங்க இருந்துச்சு? ஆண்டவரோடு இருந்துச்சா? ஆண்டவரோடு ஒருமனப்பட்டுச்சா? ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரா? ஆண்டவர் தொடுதலை நான் உணர்ந்தனா? ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனா? ஆண்டவருடைய உண்மையை சொல்றேன், ஆராதனை வேலையில சில வரங்களை ஆண்டவர் கொடுப்பாருங்க. அதனால தான் உங்களுக்கு ஆராதனை வேலையில அசட்டையா இருக்காதீங்க. வரங்க ஏன்னா